கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் பால் ஹியூமன்ட்ட சிஎம் பங்கு அப்படியே டீயை குடிச்சிக்கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறார். பால் ஹியூமன், எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க, நீங்களாம் நம்மளாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பின்னாடியே ஒரு கார் வருது. அப்படியே கேமரா அந்த காரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த கார்லேருந்து யார் இறங்குறான்னு கேட்டிங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் இறங்குறாரு. அவர் பார்க்குறாரு சிஎம் பங்கும் பால் ஹியூமனும் தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது ஷாக்கிங்காக வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ரோமன் ரிங்ஸ் அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக கிளம்புறாரு. பால் ஹியூமன் அந்த இடத்துலேருந்து சிஎம் பங்கு பார்த்துட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக ஓடுறாரு. ட்ரைபல் சீஃப்னு கூப்பிட்டுட்டு ஓடுவார். அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் காதில் வாங்க போவார். ரோமன் ரிங்ஸ் அப்படியே என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. என்ட்ரன்ஸ் கொடுத்து ரிங்குள்ளே போவார். ரிங்குள்ளே போனோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பால் ஹியூமன் மைக்கு கொடுப்பாரு எப்பொழுதும் போல். ஆனால் ரோமன் ரிங்ஸ் பால் ஹியூமன்ட்ட மைக்கை வாங்காமல் தள்ளிட்டு அப்படியே போய் கீழே போய் மைக் கை நீட்டு வர. அந்த இடத்துலேருந்து கமெண்ட்ரி டேபிள் ஓரத்துலேருந்து அனௌன்சர் வந்து மைக் கொடுப்பாரு. மைக்கு கொடுத்தோன்னே அதை வாங்கி பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா பால் ஹியூமன், நான் பார்த்தது நிஜமா, நீ ஏன் அவங்க கூட சேர்ந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற, நீ எனக்கு இங்கே பதில் சொல்லு, நீ யாரை ஃபேவர் பண்ண போறன்றது, அதுக்காக தான் இங்கே பல பேர் காத்துக்கிட்டு இருக்கோம், நீ சொல்லு, என்னை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லு. பால் ஹியூமன் மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் மீண்டும் கேட்டுட்டு இருக்க நேரத்தில் பால் ஹியூமன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ட்ரைபல் சீஃப், நான் உங்களை தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல செத் ரோலின்ஸ் மியூசிக் வரும். செத் ரோலின்ஸ் மியூசிக் வந்தோடனே கடுப்பாயிடுவார் ரோமன் ரிங்ஸ் கடுப்பானோன்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் அப்படியே என்ட்ரன்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார். இந்த மேட்ச் எப்படிப்பட்ட மேட்ச்னா, இந்த 3 பேர் விளையாடுற போகிற மேட்ச் இந்த ரெசில்மேனியாவிலே ஒரு மிக பெரிய ஹிஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய மேட்ச். இந்த மேட்ச் WWE வரலாற்றிலே ஒரு பெரிய மேட்ச். இந்த ரெஸ்லிங் வேர்ல்டிலே புரட்சி ஏற்படுத்தக்கூடிய மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் பால் ஹியூமன்ற மாதிரி கிடையாது. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் அடுத்த WWE ஃபியூச்சராக மாற போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் WWE மேற்கொண்டு உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதனால் இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. அதனால் இந்த மேட்ச்சில் நான் தான் உங்கள் 2 பேரையும் தோக்கடிக்க போகிறோம். ரோமன் ரிங்ஸ், நீனும் சிஎம் பங்கும் உங்கள் 2 பேரோட கதையை ஈஸியாகவே நான் முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஏன்னா எனக்கு யாருமே தேவையில்லை. உனக்கும் இந்த பால் ஹியூமன் தேவை, அவனுக்கும் இந்த பால் ஹியூமன் தேவை. ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் இவங்க பால் ஹியூமனால தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகுனீங்க, நான் யாராலையும் இல்லை. ஏன்னா எனக்கு பீப்புள் சப்போர்ட் இருந்துச்சு. நான் தனியாகவே சக்ஸஸ் ஆனேன். நான் தான் தனியாகவே வந்து ஜெயிச்சேன். ஏன்னா நான் தான் தனியாகவே சக்ஸஸாக இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கோ, இந்த பால் ஹியூமன் உன் கூட ரெசில்மேனியாவில் இருப்பான்னு நினைக்கிறியா? இவன் வந்து சிஎம் பங்கு கூட இருக்கிறதுக்கு தான் வேணா சான்ஸ் இருக்கு. நீனே கேட்டுக்கோ அவங்கிட்ட. உடனே பால் ஹியூமனை பார்த்து ரோமன் ரிங்ஸ் ஆன்சர் சொல்லு அப்படின்னு கேட்பாரு. உடனே கேட்டுட்டு அதுக்கு கடுப்பாய் ரோமன் ரிங்ஸ் செத்ரோன்ஸை ஒரு அடிப்பார். அடித்து பிடிச்சி இழுத்து அப்படியே காரணம் தள்ளி விட்டு அப்படியே வெளில தூக்கி விட்டேறிவார். அதுக்கப்புறம் வந்து பால் ஹியூமனை பார்ப்பாரு. பால் ஹியூமன், ட்ரிபிள் சீஃப், நான் உங்களை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன் ட்ரைபல் சீஃப், நீங்கள் தான் என்னோட தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னால் உன்னை நம்ப முடியாது, போடா அப்படின்னு ஒரு அரை பிடிச்சி தள்ளி விடுவார். தள்ளி விட்டோன்னே அடிக்க கிட்ட போன சிஎம் பங்கு வருவார். சிஎம் பங்கு வந்தோடனே ரோமன் ரிங்ஸை போட்டு பொழந்து எடுப்பார். ரோமன் ரிங்ஸை போட்டு அடித்து தள்ளி விட்டுட்டு பால் ஹியூமனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்பார். பால் ஹியூமனுக்கு என்னாச்சுன்னு பார்த்து திரும்பிட்டு இருந்த நேரத்தில் அந்த இடத்துல கீழே போன ரோமன் ரிங்ஸ் திருப்பி மேலே வந்து அப்படியே வந்து ஒரு ரன்னிங்கில் ஒரு ஸ்பியரை தெறிக்க விடுவார் சிஎம் பங்குக்கு. சிஎம் பங்கு அடித்து தெறிக்க விட்டு ஸ்பியரை போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல போட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு பால் ஹியூமனை கொஞ்சம் கொஞ்சமாக பாரு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா சிஎம் அட்டாக் பண்ணிட்டு திரும்பக்குள்ள சேர்த்து ஸ்டீல் சேரா எடுத்து முதுல பயங்கரமான ஒரு அடியை போடுவார். அடியை போட்டுட்டு என்ன நடக்கும்னு கேட்டீங்க அப்படியே நிப்பார். ஸ்டீல் சேரை தூக்கி போட்டுட்டு இதாண்டா சந்திரபன் சொல்லி சிஎம் பங்கு ஒரு ஸ்டாம்பு, ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு ஸ்டாம்பு செத்து அடிச்சு தெறிக்க விட்டுட்டு அப்படியே பால் வைப்பார். பால் ஹியூமன் அப்படியே பயத்தில் அப்படியே வேர்த்து விடவெடுத்து நடுங்கி வாயில கையை வச்சுக்கிட்டு ஐயா இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. பால் ஹியூமனோட மூஞ்சி இருட்டடைஞ்சிருக்கிறோம். இதுதான் நடந்துச்சு வேற லெவலான மெயின் ஈவென்ட் சம்பவம்.